சாமி சரணம். நீங்க ஒருத்தரை மன்னிச்சுட்டீங்கன்னா அந்த அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த மன்னிப்புக்கு என்ன அர்த்தம்? அவங்களை நீங்க மன்னிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து நீங்க ஒதுங்கிடலாம், அது ஒரு வகை. மன்னிச்சுட்டு மறுபடியும் அவங்க கிட்ட நீங்க பேசலாம், அது 2வது வகை. இந்த மன்னிப்புக்கு காரணம், இப்ப நீங்க 1வது மன்னிப்பு வந்துட்டு அவங்களை மன்னிச்சுட்டு நீங்க ஒதுங்குறான்னு உங்க மனசுல அந்த கிரட்ஜ் இருக்கு, அந்த கோபம் இருக்கு, அதனாலதான் நீங்க அவங்களை விட்டு விலகுறீங்க. 2வது மன்னிப்பு இருக்கு தெரியுங்களா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். மன்னிச்சிருங்க, அவங்க கிட்ட போய் திருப்பி பேசுங்க. ஏன் தெரியுங்களா, அவங்க பேசினது, அவங்க செஞ்ச தவறு வந்துட்டு சரின்றதுக்காக இல்ல, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்றதுக்காக. லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அவங்களுடைய தவறை வந்துட்டு நம்ம நோண்டி கிளறி எப்படி பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. மன்னிச்சிட்டேன்பா, சரிப்பா சரிப்பா ஓகேப்பா மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு வியாபாரம் இருக்கு, நிறைய இருக்கு. ஏன் எங்க வேஸ்ட் பண்றீங்க டைம்? மன்னிப்போம், மறப்போம். நீங்க மன்னிச்சுட்டு நீங்க அதை மறக்காதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, அவங்க கிட்ட மறுபடியும் போய் பேசுங்க. அவ்வளவுதான். யாருக்குமே மனசு கஷ்டம் வராது. உங்களுக்கும் கஷ்டம் இல்லை, அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை. சாமி சார்.